உங்களுக்கெல்லாம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க போறேன். இதெல்லாம் உங்க அப்பாட்ட கொண்டு போய் காமிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அருண் பிரசாத் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனந்தன் பேருதான் ஆனந்தமா இருக்கு. மார்க்க பார்த்தா வருத்தமா இருக்கு. நல்லா படிக்கணும். சரி. எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இது ராஜாவுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். அவன் எல்லா பாடங்கள்லயும் 90க்கு மேல வாங்கியிருக்கிறான். குறிப்பா கணக்குல மட்டும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். அதனால எல்லாரும் அவனை போல படிச்சு நல்ல மார்க் வாங்கணும். ராஜா பாப்பா வழக்கப்படி நல்ல மார்க் வாங்கியிருக்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல மார்க். போய் காட்ட போய் காட்ட. நல்லா படிக்கிற. ஆனா தினமும் லேட் ஆகிற. ஏன்பா? என்ன மும்மூர்த்திகளா, உங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்ததா? ஆமா, எப்படி 3 பேரும் ஒரே மாதிரியா மார்க் வாங்கிருக்கீங்களே? நாங்க 3 பேரு ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் காப்பி அடிச்சியா? காப்பி அடிக்கல. நான் காப்பி அடிக்கல சார். இவன் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சாங்க. போய் சொல்லுங்க சார், இவன் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சான். என்ன இவனை கேட்டு பாருங்க சார். எனக்கு தெரியாது சார். இவங்க 2 பேரும் தான் என்ன பார்த்து காப்பி அடிச்சாங்க. டேய், நான் உன்னை பார்த்தா காப்பி அடிச்சேன். காப்பி அடிச்சேன் சொல்றது வெக்கமா இல்ல? ஏண்டா உன்னை போலதான் ராஜா. அவன் எப்பறம் படிச்சு மார்க் வாங்குறான்? அவனை போல படிச்சு மார்க் வாங்கணும். இந்தாங்க. ராஜா எழுந்து. நீ சொல்லு, யார் போட்டது படம்? நீதான படம் போட்ட? நீதான படம் போட்ட? காட்டுப்புற வாத்தியம் தான் சார் நான் எழுதுறேன். படம் இவன் தான் சார் போட்டான். இவன் தான் சார் போட்டான். என்ன சார் இது? நாளையே பையில சொல்லிட்டு அடிச்சது கிடையாது. இவரு யார் சார் அடிச்சது? ஆத்திரப்படாதீங்க, பொறுமையா இருக்கு. வரட்டு நான் விசாரி. கூப்பிட்டீங்களா சார்? வாங்க சார் வாங்க. நான் வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள என் வேலைக்கு வேட்டு வச்சிருக்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சார் புரியாத மாதிரி கேட்கறீங்க? எதுக்காக அந்த பையனை அடிச்சீங்க? காரணத்தை அவனே சொல்லியிருப்பானே. அவன் சொல்றா சொல்லல. நீங்க யார் சார் அடிச்சீங்க அவரை? நீங்க யாருங்க? இவனோட ஃபாதர். ஓஹோ, நான் டீச்சர், அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட். அவன் தப்பிச்சுதான் நான் கண்டிப்பேன். ஆசிரியர் மாணவர்கள் அடிக்கிறது அநாகரிகம்னு சொல்ற காலம் சார் இது. இப்போ வளர்ற சமுதாயம் கெட்டு போனதுக்கு நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம். நல்லா பேச கத்துக்கிட்டீங்க சார். மாஸ்டர், உன்னை மட்டும் தான் அடிச்சாரா இல்ல இது என்ன புது ப்ராப்ளமா இருக்கு? இந்த கிளாஸ்ல யாரும் முத்திர கட்டு உடனே கூட்டிட்டு வா. எஸ் சார். பாத்தீங்களா சார், தப்பு செஞ்சதும் இல்லாம தான் செய்தது நியாயமுள்ள வாதாடுறாரு. இந்த மாதிரி 4 வாத்தியார்கள் இங்க இருந்தாங்கன்னா இந்த பள்ளிக்கூட்டு பேரே கட்டு போயிடும். வாஸ்தவம் வாஸ்தவம். வணக்கம் சார். பாப்பா, நீதான் முத்துவா? ஆமா சார். உன்னையும் அடிச்சாரு? அடிச்சாரா? மார்க் அடிக்கிற மாதிரி அடிச்சார் சார். முதுகுலாம் வீங்கி போச்சு சார். நோ நோ நோ, யூ ஆர் குட் பாய். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். தயவு செய்து
நீ போய் உங்க அப்பா சொல்லிடாதப்பா. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் சார். அப்பா உங்கள்கிட்ட வந்து புகார் சொல்ல மாட்டேன். அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இவர்தான் சார் எங்க அப்பா. தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கும் போது என்னுடைய பிள்ளை மற்றவங்க பிள்ளைங்கிற பாரபட்சம் நான் பாக்குறது இல்லை. எப்படி ஆண்டவன் சன்னிதியில பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்லையோ அதே போல பள்ளிக்கூடத்திலையும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசத்தை நான் பாக்குறது இல்லை. இப்ப நான் செய்தது தவறுன்னு என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ஆசிரியரா இருந்த இடத்துல நான் குற்றவாளியா இருக்க தயாரான. அதனால என்னுடைய வேலையை ராஜினாமா செய்யறேன். இருங்க சார், எதுக்கு அவசரப்படுறீங்க? இருக்கிற உத்தியோகத்துல அப்படி இப்படின்னு காலத்து தண்டத்தை விட்டுட்டு மற்ற தொழில இருக்கிறவங்க எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா ஆசிரியர் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா கூட படிக்கிற குழந்தைகளுடைய எதிர்காலம் பாழாயிடும். அது குழந்தையா இருக்க மாட்டேன் சார். என்னுடைய ராஜினாமா இருக்கு. தேங்க்யூ சார். நீ எப்ப கிளம்பிட்ட? பள்ளிக்கூடத்துக்கு தான். பள்ளிக்கூடத்துக்கா? உன்னதான் லேட்டா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பல வருஷங்களா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பழக்கத்துல மறக்க முடியல. நான் தொட்டு தாலி கட்டின மனைவியோட வாழ்ந்த நாட்களை விட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளோட தான் அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கிறேன். பழக்கத்தை உடனே மறக்க முடியுதா? எங்கடா நீ மட்டும் பள்ளிக்கூடம் புறப்பட்டு உங்க அப்பா வரல? அவன் வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டை கிழிச்சு என்னடா சொல்ற? ஆமா மாமா, அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. நான் வரேன் மாமா. என்னங்க இது? கொஞ்சம் இரு, இந்த வர உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களாமே. யாரு என்ன அனுப்பலையே, நானே வந்துட்டேன். என்னையா சொல்ற? இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு திடீர்னு வேலையை விட்டுட்டாங்க. பத்மதி, ஆசிரியங்கிறவன் அறிவை போதிக்கிறவனே தவிர அடகு வைக்கிறவன் இல்லையா. பச்சை மண்ணை பிசைஞ்சு உருவம் கொடுத்து தீல சுட்டதுக்கு அப்புறம் தான் அதை பானையா உபயோகிக்கும். அதே போலதான் படிக்கிற வயசுல பையங்களை கண்டிச்சு அறிவை போதிக்கும் போதுதான் அவங்க நல்லவங்களா பிரகாசிக்க முடியும். பசுபதி, தப்பு செய்யற பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு ஆசிரியருக்கு உரிமை இல்லைன்னாங்க. அப்படி நான் கண்டிச்சது தப்புன்னு என் மேல குற்றம் சுமத்தினாங்க. சரி, இனிமே எங்க என்ன வேலை செய்யறதுன்னு வேலையை ராஜினாமா பண்ணி சொல்லிட்டேன். சரியா? இனிமே சாப்பாட்டுக்கு என்ன செய்வ? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமல போயிடுவான். அங்க பள்ளிக்கூடத்துல 100 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இங்க மரத்தடியில 10 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுல எனக்கு ஜீவனம் நடந்து போயிடும். போய்யா. சரி சரி, வீட்டுல இருந்தா அதையே நினைச்சு மனசை குழப்பிக்கிட்டு இருப்பேன். வாயா, இப்படி வழியில காலார போயிட்டு வரலாம். வாயா. அடைக்க எழுத்திருக்காங்கிறான். பாத்துங்களா சார், சிலிக் சட்டையில சாமார கொட்டிட்டான். இந்த மாதிரி பொறுப்பில்லாத பசங்க சப்ளைக்கு வச்சுக்கிட்டு ஏதோ சின்ன பையன் தெரியாம செஞ்சுட்டான். அவனுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க. இவனா சின்ன பையன்? உங்க முகத்துக்கு ஆரம்பிச்சுட்டு போறான். நீ சப்ளையரா நினைக்கிற? ஆமா சார், 6 மணிலிருந்து 10 மணி மட்டும் டியூட்டி. அதனால நான் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வரையா? ஆமா சார். எப்பா எங்களுக்கு முன்னாலே சொல்லல? சொன்னா பசங்கெல்லாம் எனக்கு கேள்வி பண்ணுவாங்க சார். ராஜா, ஸ்கூலுக்கு நேரமாக இது கொடுக்கட்டும் சார், நான் வரேன் சார். இருக்கா இருக்கா, வெறுமயத்தோட போகாதடா. 2 இட்லியாவது சாப்பிட்டு போடா. நேரம் ஆச்சுதா, சொல்றதா கேளுடா. நான் வரேன் தாத்தா. டேய் ராஜா. வணக்கம் சார். யாராவது பிள்ளையாண்டா 10 பீரியட் வீரப்ப வர்றது? அம்பி அம்பி, இவடா இவடா. காட்டு பூனையோட செல்ல பிள்ளை சார் இவன். அது யாராவது காட்டு பூனை? இதுக்கு முந்தி எங்களுக்கு வாத்தியாரா இருந்தவர் சார். இவன் தினமும் லேட்டா வருவான். அவர் இவனை பத்தி கண்டுக்கவே மாட்டார் சார். செல்ல பிள்ளையா நீ? நான் புதுசா வந்திருக்கேன்னு பாக்குறேன். நாளையில இருந்து லேட்டா வந்து ஓட முடிச்சிருவேன். நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம ராஜாவை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவனை படிக்க சொல்லி வைக்கலான்னு ஆசைப்படுறேன். அப்படியா? இதாங்க பொடி. வணக்கம் சார்.
என்ன ராஜா, உங்க வாத்தியார் உன்னை அழைச்சிட்டு போய் நானே படிக்க வைக்கிறேன்னு சொல்றாரு. என்னப்பா சொல்ற? ஏன்பா, உனக்கு சம்மதம் தானே? சார், எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் நீங்க தான் சார் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அந்த இறைவனே வந்து கூப்பிடும் போது நான் எப்படி சார் வர முடியாதுன்னு சொல்லுங்க. நான் நிச்சயமா வரேன் சார். அப்ப என்னங்க சார், நீங்க தாராளமா அழைச்சிட்டு போங்க. ராஜா, உன் புட்டி பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பரப்பட்டு. சரிங்க போயிட்டு தாத்தா. என்னப்பா ராஜா, என்னது? தாத்தா, நான் உங்களை விட்டு பிரிய போறேன் தாத்தா. என்னடா சொல்ற ராஜா? எங்க வாத்தியாரு என்ன கூட்டிட்டு போய் படிக்க வைக்க போறாரா? முதலாளியும் சரின்னு சொல்லிட்டாரு. நான் போயிட்டு வரேன் தாத்தா. மகராஜனா போயிட்டு வாப்பா. வாத்தியார் நல்ல வழி காட்டத்தானே கூப்பிடுறாரு. இப்ப நீ எங்க போற? அடுப்படியில இருந்து விளக்கடிக்க போற. இதுக்கு யாராச்சும் அடுவாங்களா? கவலைப்படாம போயிட்டு வாப்பா. எப்படியோ உங்க அம்மா கண்ட கனவை நனவாக்கு. அது போ. இந்த பையன் ஏன் அதே பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான்? அது ஒரு பெரிய கதைங்க. இவனுடைய அப்பா இவன் பூமியில கோவான்னு அழுதுகிட்டு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே மற்றவங்களை அழைச்சுட்டு தான் போய் செஞ்சுட்டான். அதுல இருந்து இவங்க அம்மா இந்த ஹோட்டல்ல தான் மாவரைச்சு குறைச்சிக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஆசையெல்லாம் இந்த பையன் எதிர்காலத்துல ஒரு பெரிய படிப்பாளிய வரணுங்கிறது தான். அவளும் போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க அம்மாவுடைய நிச்சயத்தை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துலயும் போய் படிச்சான். ஐயா, பையன் இது வரைக்கும் என் பார்வையில இருந்தான். இன்னுமே உங்க பார்வைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இந்த தாயில்லாத பிள்ளைய பழத்தை ஆளாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்க பொறுப்பு ஐயா. கவலைப்படாது, உங்க ஆசையை நிறைவேற்றிருக்கிறேன். முத்து எங்க போயிட்டான்? இங்கே ராஜா வந்துட்டேன். ராஜா, இது உன் வீடு மாதிரி. இனிமே இங்க இருந்து நிம்மதியா படிக்கலாம். பொட்டி புஸ்தகம் எல்லாம் அங்க கொண்டு வச்சிரு. நான் உன்னை போல சின்ன பையனா இருக்கிற போது நல்லா படிச்சதுக்காக எனக்கு கொடுத்த பரிசு. ஏன் சார் அந்த மேல் தட்டு மட்டும் காலியா இருக்கு? ஓ, அந்த இடம் காலியானதை சொல்றியா? அந்த இடத்தை நிரப்புறதுக்குள்ள வீட்டுல இருக்கிறவங்க வயசு நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துச்சு. அதனால அந்த இடம் காலியா போச்சு. சார், நானும் உங்களை போல நல்லா படிச்சு நிறைய கப்புங்க வாங்கி நீங்க காலியா விட்டு இருக்கிற தட்டை நான் நிரப்பிடுறேன் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அந்த தட்டை நிரப்புறது மட்டும் இல்ல, நல்லா படிச்சு என் லட்சியத்தையும் நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு. தாயே மீனாட்சி, லோகநாயகி, கருணையே புன்னகையா முகத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற தாயே, சீரும் சிறப்பும் பேரும் புகழும் ஐஸ்வர்யமும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அருள் புரியம்மா. ராஜா சார், ராஜா, நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. அது மட்டும் இல்ல, என் வாழ்க்கை லட்சியத்தையே நிறைவேற்று. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா, அத்தை, நான் டிகிரி வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. பசுபதி, நம்ம ராஜா பிஏ பட்டம் வாங்கிட்டான். முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டது வீணாகல. ஒரு லட்சியமும் நிறைவேறி போச்சு. ராஜாவும் வெற்றி அடைஞ்சிட்டான். இந்த வெற்றி எனக்கு இல்ல மாமா,
மழைக்கு கூட கல்லூரி பக்கம் ஒதுங்க யோகியது இல்லாத என்ன பிடிவாதமா படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆக்கியிருக்காருன்னா அந்த பெருமையெல்லாம் ஐயாவத்தான் கேட்கும். உண்மைதான். அதுல என்னப்பா சந்தேகம்? முத்து, டேய் முத்து, நான் பட்டம் வாங்கியிருக்கேன்டா. பட்டம் வாங்கியிருக்கேன். பட்டம் எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏண்டா உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான்டா, சந்தோஷம் தான். உன்னை இந்த ட்ரெஸ்ல பாக்கணும்னு தானடா எங்க அப்பா என்ன இந்த ட்ரெஸ்ல வச்சிருக்காரு. நீ ஒரு பட்டதாரி, நான் கேவலம் ஒரு மெக்கானிக் தானே. முத்து, உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. இப்போ சார் ரொம்ப நல்லாவே இருக்கு. படிப்பு படிப்புன்னு இருந்ததெல்லாம் வித்தாச்சு, பாக்கி இருக்கிறதையும் வித்து புத்தகமாக்குங்க போங்க. ராஜா, அவன் எப்பவும் இப்படித்தான் சிறுவிள்ளத்தனமா வளரிக்கிட்டே இருப்பான். மனசுல ஒண்ணு வச்சுக்காத. போப்பா, போய் ஜாக்கிரதையா சர்டிபிகேட் வச்சுக்கோ. போமா. இங்க இருந்த கப்பல்லாம் எங்க சார்? எங்கேயும் போகலப்பா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா, அந்த பொருள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப உனக்கு இந்த பட்டத்தை வாங்கி கொடுத்து. என் படிப்புக்காக இந்த கப்பெல்லாம் வச்சுட்டீங்களா? இல்லப்பா, என்னை விட நீ அதிகமான கப்புகள் வாங்குங்கிற நம்பிக்கையில முன்கூட்டியே இந்த இடத்த காலி பண்ணி வச்சிருக்க. அவ்வளவுதான். என் கண்ணுனால படிக்கிற வாத்தியாரா தெரியல. என்ன பெற்ற அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே நீங்க தான் சார். நீங்க